ஹே காய்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, மை கார்டன் வாய்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு ஷார்ட் வீடியோவாவது போடுறாங்க. உங்களுக்கு வந்து கார்டன் வீடியோஸ் இல்லைனா பிளான்ட் வீடியோஸ், பிளான்ட் மெயின்டெனன்ஸ் வீடியோஸ், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் இப்போதைக்கு அந்த சேனல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கள். வாங்க இன்ட்ரோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு Wecritic அம்மாஸ் கார்டன். தொடர்ச்சியாக மழை பெஞ்சு மழையும் வெள்ளமுமா செடிகள் நல்லபடியாக வளர முடியாத நிலைமை இருக்குது. ஆனாலும் நீங்கள் உங்கள் வீட்டு செடிகளை பத்திரமா பாதுகாத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஸ்பைடர் பிளான்ட் பற்றி, அதோட வெரைட்டி, அதை எப்படி வளர்க்கலான்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுக்கு ரிப்பன் பிளான்ட், ஸ்பைடர் ஐவின்லாம் பெயர் இருக்குது. இதோட இலையை பார்த்திங்கன்னா ஒல்லி, அதாவது நேரோவாக நீளமாக இருக்கும். இதில் 200க்கும் மேற்பட்ட வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான், கொஞ்சம் வித்தியாசம்தான் இருக்கும். அதாவது இலை நடுவில் ஒயிட்டாகவும் சைடில் க்ரீனும் இருக்கும், இல்லைன்னா நடுவில் க்ரீனும் சைடில் ஒயிட்டும் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஸ்பைடர் பிளான்ட் சின்ன செடியாக இருந்தால் கூட பல வருஷங்கள் வாழக்கூடிய பெரினியல் வகையை சேர்ந்தது. ஏன்னா இதை எப்படி நட்டு வளர்க்கலான்னு பார்க்கலாம். இது வந்து சின்ன தொட்டியில் நட்டாலே போதும். நம்ம தோட்டத்து மண்ணோட, அதாவது 60% தோட்டத்து மண்ணுனா 20% மணலும் 20% வெர்மி காம்போஸ்ட்டும் போட்டு இந்த செடியை நட்டு வைக்கணும். இது இன்டைரக்ட் சன்லைட்லேயும் வளரும், டைரக்ட் சன்லைட்டில் வெளியிலையும் வச்சு வளர்க்கலாம். கோடை காலத்தில் மட்டும் நம்ம ரொம்ப வெயில் படாதபடி பார்த்துக்கணும். அதிக தண்ணி தேவையில்லை. மேல் மண் பாதி அளவுக்கு ஈரம் காஞ்ச பிறகு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கையளவு வெர்மி காம்போஸ்ட் போடணும். பூச்சி தொல்லை வந்துச்சுன்னா மட்டும் நீம் ஆயிலோட 1-2 ட்ராப்ஸ் லிக்விட் சோப் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதிகமாக பூச்சி தொல்லை வராது. இந்த செடியில் ஒல்லியாக நீளமாக ஒரு ஸ்டெம் வந்து அதில் நிறைய சின்னதாக பூக்கள் பூக்கும். ஒயிட் கலரில் இருந்தால் கூட அந்த பூ அழகாக இருக்கும், ஸ்டார் ஷேப்பில் அழகாக இருக்கும். எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய 3 வகை ஸ்பைடர் பிளான்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற இந்த வெரைட்டி எல்லா இடமும் கிடைக்கும். இது ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வச்சு வளர்த்து விட்டுருப்பாங்க. மற்றபடி நம்ம புஷ்ஷியாகவும் இதை வளர்க்கலாம். கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சோன்னு சொன்னால் அது அழகாக தொங்கி வளரும். இதோட இலை வந்து நடுவில் க்ரீன் கலராகவும் சைடில் ஒயிட் கலரில் இருக்கும். நல்ல ஷைனிங்காக இருக்கும் இலை. இந்த செடியோட ஸ்பெஷல் என்னென்னா, நீளமாக ஒரு ஸ்டெம் வந்து அதில் நிறைய பேபி பிளான்ட்ஸ், அதாவது பிளான்ட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய குட்டி செடிகள் அதில் உருவாகும். அந்த செடியை நம்ம வந்து, அதாவது நம்ம உயரமான இடத்துல அல்லது ஹேங்கிங் தொங்குற தொட்டியில் நம்ம வைக்கும்போது அந்த செடிகள் மட்டும் அப்படியே தொங்கிட்டு அழகாக இருக்கும். அந்த ஒரு குட்டி செடியிலையும் பேபி பிளான்ட்லேயும் வேரும் இருக்கும். நம்ம வந்து அந்த வேரோட கொஞ்சம் அந்த தண்டு பகுதியும் கொஞ்சம் சேர்த்து இலையெல்லாம் கட்டாகாமல் அதை ஒன்றொன்னா தனித்தனியாக வெட்டி எடுத்து நம்ம நட்டு வச்சோன்னு சொன்னால் நிறைய நமக்கு புது ஸ்பைடர் பிளான்ட் செடிகள் நமக்கு கிடைக்கும். நம்ம தொட்டியில் மண் நிரப்பி அதை நடும்போது அந்த வேர் மட்டும் மண்ணுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா வேர் பக்கத்துலேயே இலை இருக்கும். அந்த இலைகள் மேலே இருக்கும்படி, வேர் மட்டும் மண்ணுக்குள்ளே இருக்கும்படி நம்ம நட்டு வச்சோம்னு சொன்னால் இப்போ நமக்கு நிறைய ஸ்பைடர் பிளான்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். வாடாது, ஈஸியாக வளர்ந்துடும். இப்போ இந்த ஸ்பைடர் பிளான்ட் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப அடர்த்தியாக நிறைய வளரும். இதில் என்ன வித்தியாசம்னு சொன்னால், அதே மாதிரி தான் க்ரீன் கலர் தான் நடுவில் இருக்கும், சைடில் ஒயிட் கலரில் சின்ன பூவும் வரும். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து அதே மாதிரி
பேபி பிளான்ஸ், அதாவது பிளான்ட்லெட்ஸ் வராது. அந்த செடிக்கு அடியில், அதாவது ஒரு செடிக்கு அடியில் ரைசோம்ங்கிற அதாவது கிழங்கு வெரைட்டி இருக்கும். அதனால் நிறைய வளரும், தொட்டி நிறைய அப்படி வளரும். நம்ம அந்த ரைசோம் அந்த கிழங்கு வெரைட்டியை மட்டும் தனியாக அந்த இலையோடு அந்த எடுத்து நம்ம நட்டு வச்சோன்னு சொன்னால் நமக்கு அழகாக புது செடி கிடைக்கும். அதை நம்ம பிடுங்கி எடுத்தோன்னு சொன்னால் அந்த ரைசோம்ஸ் இப்படி தான் இருக்கும், சின்ன சின்னதாக நிறைய கிழங்கு இருக்கும். அது நம்ம அப்படியே அந்த கிழங்கு மட்டும் மண்ணுக்குள்ளே இருக்கும்படியாக நட்டு வச்சோன்னா நிறைய அது அடர்த்தியாக நிறைய செடிகள் அது உருவாகும். இதுதான் இதோட ப்ராப்பகேஷன். இந்த செடி இன்டோரில், வீட்டுக்குள்ளே, ஆஃபீஸில் எல்லாம் வச்சு வளர்க்குறதுக்கு அழகான செடி, நல்ல புஷ்ஷியாக ரொம்ப அழகாக இருக்கும். அதிக வெயில் படாத இடத்துல, நல்ல பிரைட் லைட் எரியிற இடத்துல வச்சோன்னா நல்லாயிருக்கும். மூணாவதாக இந்த ஸ்பைடர் பிளான்ட் பாருங்கள். இது கேர்லி ஸ்பைடர் பிளான்ட். இது கேர்லியாக அந்த இலை வந்து ஒல்லியாக இருக்கும், ஒயிட்டு தான் நிறைய இருக்கும், க்ரீன் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த இலை வந்து அப்படியே சுருண்டு சுருண்டு கேர்லியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் வந்து ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி. நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன செடி நட்டு வச்சாலே அது பாட்டுக்கு தொட்டி நிரம்பிடும், 3 monthsக்குள்ளே நல்லா நிரம்பிடும். இதுவும் அடியில் வந்து ரைசோம் அந்த கிழங்கு தான் இருக்கும். அந்த ஸ்பைடர் பிளான்ட் மாதிரி இதுலேயும் பேபி பிளான்ட்டோ பிளான்ட்லெட்ஸோ இதில் வராது. அந்த கிழங்கு தான் இருக்கும் அடியில், ரைசோம். அந்த ரைசோமோடு நம்ம பிடுங்கி எடுத்து நட்டு வச்சா ரொம்ப அழகாக வளரும். இந்த செடியும் இன்டோரில் வச்சு வளர்க்கலாம். அதிக வெயில் படாதபடி வைக்கணும். பாதியளவு ஈரம் காஞ்ச பிறகு தான் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி 3 monthsக்கு ஒரு தடவை உரம் போடணும். ரொம்ப அழகாக வளரக்கூடிய ஒரு சுருண்டு சுருண்டு வளரக்கூடிய ஒரு ஸ்பைடர் பிளான்ட் இது. இந்த 3 ஸ்பைடர் பிளான்ட் வெரைட்டியுமே நம்ம நர்சரியிலலாம் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் நம்ம வாங்கலாம். ஈஸியாக வளரக்கூடிய அழகான செடிகள், நீங்களும் வாங்கி இதை வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.